சிவபுராணம் கேட்க வந்த உங்களுக்கு நன்றி. ஆலம்புரை ஃபோர்ட்னு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் இவங்க தான் என்னை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஷீஸ் மதுமதி மதுமிதா சாரிங்க. எனக்கு ஆக்சுவலாக அவங்கள அவ்வளோதான் தெரியும். அண்டு இன்னும் கொஞ்சம் போயிட்டுருக்கோம். பேர் சொன்னதுக்கு தப்புன்னு வச்சுக்காதீங்க. மதுமிதா தானே கரெக்டாக சொல்கிறேன். இப்போ கூல். சரி, ஓகே, அங்கே போய் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஈசிஆரில் போயிட்டுருக்கோம். வண்டி ஓசி வண்டி. சுற்றுறது அவன் லாக் எவன் பார்த்தாலும் இதான் பண்ணுவான். நான் எப்போ இதெல்லாம் பண்ணுறதுன்னு வச்சுட்டேன். இப்படியே போயிட்டு போனோம். கடப்பாக்கம் அப்படிங்கிற ஊர். அங்கேருந்து லெஃப்டா? ஒரு இடத்துல லெஃப்ட். சரி, மகாபலிபுரம் பாண்டிச்சேரி ரெண்டாக பிரியுமா? இது மகாபலிபுரம் தாண்டி தான் இருக்குது. அதுக்காக ஆனால் உள்ளே போயிடக்கூடாது. பாண்டிச்சேரி விட்டு தான் எடுக்கணும். ஓகே, வந்துட்டோம் போல இருக்கு. இல்லை, அங்கே ஏதோ கோவில் மாதிரி தெரியுது. டைம் சாட்சி நீங்களும் வாட்சி. எவ்வளோ சத்திய சோதனை தெரியுமா? நான் என் வாட்சி தொலைச்சிட்டேன். என் கடாவையும் தொலைச்சிட்டேன். 8:15. ஓகே, 8:15. என்ன இது? நீ என்ன டேட்டு? 22. அதெல்லாம் தெரியாமே வாழ்ந்துட்டு இருக்கேன். 22 மார்ச் 8:15. லைட் ஹவுஸ்லாம் வச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம போகிற இடம் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் போர்ட்டாக இருந்துதான். அதாவது இந்த கப்பல்லாம் வந்து போகிற இடம். இந்த இடம்லாம் கூட பார்க்க நல்லா இருக்குது. உழைத்துடு தம்பி என்ன. ஓகே, பேசிக்கலி இப்போ நம்ம போகிற இடம் வந்து மகாபலிபுரம் தாண்டி இல்லை, பாண்டிச்சேரிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. எவ்வளோ தூரம் அநியாயமா? நான் கூட மகாபலிபுரம் தாண்டோடனே வரும்னு நினச்சேன். ஆலம்புரை ஃபோர்ட்டு. ஓகே, அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்லேயே பயங்கரமாக தெருக்கி விட்றாங்க. ஏதாவது தெரியுதா? போர்டு தெரியுதா? உடஞ்சா மாதிரி 4 செவுரு தெரியுதா? ½ அன் ஹவர் தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 1/2 மணி நேரம் நீங்கள் இங்கே இருக்கலாம். கரெக்டு. ஆமாம், இங்கே எதுக்கு இது கட்டினாங்க? இல்லை, இந்த ஃபோர்ட்டு எதுக்கு கட்டினாங்களா? அவ்வளோதான். டே யாரோ ஒருத்தரோட மசூதியா? மசூதி இல்லை, அது பேர் என்ன சொல்லுவாங்க? மாஸ்க்குனா ஆலம்புரை ஃபோர்ட் வந்துட்டு இவ்வளோதான். இங்கே மிஞ்சி போனால் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அது தவிர இங்கே வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. வராதிங்க வேணாம். இந்த மொத்த இடத்துல இதோட மட்டும்தான் இப்போதைக்கு நல்லா இருக்குது. அண்டு நல்லாவும் இருக்குது. எங்கே வேணால் போங்க, நம்ம ஆளுங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அங்கே. எதனா பேர் கிரிக்கின்னு ஒரு காலத்தில் நான் கூட அந்த மாதிரி பேருக்கு இருக்கிறதெல்லாம் பண்ணியிருந்தேன். சரி, அதுக்கப்புறம் அது விட்டேன். இதெல்லாம் குட்டி குட்டியாக சங்கு மாதிரி இருந்தாலும் நவுறுது. இது அதோட வளர்ந்த வருஷன். இதை தூக்கி நாங்கள் காதில் வச்சு பார்த்தோம். குறைன்னு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா இதுக்குள்ளேருந்து ஒரு நண்டு வெளில வந்துச்சு. இப்போ உள்ளே இருக்குது அதுக்குள்ளே ஒரு நண்டு. காலைல 9 மணிக்கு சூரிய சுட்டெரிக்கிறான். இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இட் ஹாஸ் நைஸ் கோரல் ஃபீல்ஸ். மொத்தமாக இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரேம் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்குது. கூகுள் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியாது.
நம்ம வந்து அலம்பரி ஃபோர்ட்டை பயங்கரமாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பேசிக்கலி பாண்டிச்சேரி போகிறவங்களாம் வந்துட்டு பாண்டிச்சேரியில் போய் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு போயிடலாம். அதான் இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும். என் காலை நோக்கி வர்றதால எனக்கு பிடிக்கல. என்ன சைடில் நூறான்? நண்டு சைடில் தான் நூறு தெரியுமா? அப்போ நண்டு தானா? கலப்பு திருமணம். அதான் நண்டு தான். நண்டு நத்தை கலப்பு திருமணம். அங்கே தெரிறாங்களா? புதன்கிழமை நாங்கள் மட்டும் வெட்டியா இல்லை, அதேமாரி இந்த இடத்த பார்த்து நாங்கள் மட்டும் ஏமாறல, வேறு யாரோ ஏமாந்துருக்குறாங்க. மணி 11:15 ஆயிடுச்சு. அப்படி எப்படியோ 2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். அப்படியே இந்த இடத்த விட்டு போகிறோம். டாட்டா பை பை. இந்த இடத்துக்குலாம் வராதிங்க, அவ்வளோ ஒர்த்தான இடம் இல்லை. இட்ஸ் ஓகே. இதுக்கு முன்னாடி நாகலாபுரம் போனோம் குருபாயோட. அவனை நல்லா தெரியும், 5 வருஷமாக கூட தான் சுற்றின்னு இருக்கான். இப்போ கொஞ்சமாக தெரிஞ்ச மதுமிதா அப்படின்றவங்க போனோம். அடுத்து ஏன் இப்போ கம்ப்ளீட் சேஞ்சஸோட நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன தாட்டு. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணணுன்னு தோணாவோ இல்லை எங்கே ட்ராவல் பண்ணணுன்னு தோணாவோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், பார்த்துக்குங்க. இல்லை இது ஏதாவது ஒரு இடம் புதுசாக ஒரு இடம் உங்களுக்கு தெரியும், போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்து சேர்ந்து போகலாம். யாருன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக சில் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம், விளாக் பண்ணலாம். சிவபுராணம் கேட்டதுக்கு நன்றி. சிவபுராணம் சொல்லு, சிவபுராணம்னு சொல்லு.